லிங்க் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் ஸ்லைட்டா வந்து 0.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நவம்பர் மந்த்ல வந்துருச்சு. இதை யூபிஎஸ் சிலபஸோட GS3யோட இந்தியன் எக்கனாமியும் GS2ல கவர்னன்ஸ் லெவன்ட்டாக பண்ணலாம். அதே டிஎன்பிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா பேப்பர் 4ல இந்தியன் எக்கனாமிக் கூடயும் பேப்பர் 2ல சோஷியல் இஷ்யூஸ் கூடயும் லிங்க் பண்ணலாம். நியூஸ் பேப்பரில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் பார்க்கலாம். இந்திய சில்லறை பணவீக்கம் பணவீக்கம்னா இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். நவம்பர் மாதத்தில் வந்து 0.7% வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகி சொல்லியிருக்காங்க. இது அக்டோபர் வந்து 0.25% இருந்துச்சு. இதுதான் வந்து ரொம்ப லோவான ஒன்று. இப்போ வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெயினான ரீசன் வந்து என்னென்னு பார்க்கலாமா? உணவுப் பொருட்களின் விலை வந்து தொடர்ந்து குறைந்து தான் இருக்குது. எரிபொருள் பணவீக்கத்தில் ஏற்பட்ட சிறிய உயர்வை இந்த உணவு விலை வீழ்ச்சி ஈக்குவல் பண்ணுறச்சு. நடப்பு நிதியாண்டில் ஃபஸ்ட்டு 8 மாதத்தில் வந்து 7 மந்த் வந்து பணவீக்கம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவுக்கு வந்து மாடரேட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஃபுட்டு வந்து லோ ஆச்சு சொன்னாங்களே, அது வந்து டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபுட் அண்ட் பீவரேஜ் வந்து 2.8% வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னா, காய்கறிகள் மற்றும் பயிர்கள் வந்து பேஸ் எஃபெக்ட் காரணமாக வந்து விலை குறைஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி விலை வந்து சரிவாச்சு. உணவு வகை எண்ணெய்கள் மற்றும் கடுகு எண்ணெய், தேங்காய் மற்றும் அது மட்டும் கொஞ்சம் விலை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதர் காம்பனன்ட்ஸ் எரிபொருள் பணவீக்கம் 2.3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னென்னா, ரஷ்யா கிட்ட நம்ம வந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறதை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா யூஎஸ் வந்து 25% டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரஷ்யா கிட்ட ஆயில் இம்போர்ட்ஸை டிக்ரீஸ் பண்ணதுனால எரிபொருளோட ப்ரைஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் வந்து பான், புகையிலை மற்றும் மயக்கப்பொருட்கள் 3%ம் உடை காலணிகள் வந்து 1.5% வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து இதுக்கான டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களே, அதனால் வீட்டு வகையில் வந்து ஸ்டேபிளாக 2.95% நிலையாக இருக்குது இன்ஃப்ளேஷன். பிகின் த நியூஸ். ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு வந்து டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை வந்து கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் சொல்லலாம். இது வந்து நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை மாற்றத்தை வந்து அளவிடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இதை வந்து பேஸ்டு வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளோட சேவைகளை வந்து பேஸ் பண்ணி இதை வந்து கால்குலேட் பண்ணுவோம். கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து அது மூலமாக என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளுடைய வாழ்க்கை செலவு இது மாதிரி இருக்குது, நுகர்வோர் இது மாதிரி வாங்குறாங்க, அவங்க வாங்கும் திறன், பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைநிலை, இந்திய ரூபாயின் மதிப்பு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து எது மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, காலப்போக்கில் ஏற்படுற விலை மாற்றத்தை பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் பேஸில் சொல்லுவாங்க. இதற்கு பேஸ் இயர் என்னன்னு பார்த்தோம்னா 2012. இதுக்கான ஃபார்முலா இது மாதிரினா, காஸ்ட் ஆஃப் பாஸ்கெட்ஸ் இன் கரண்ட் இயர் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் பாஸ்கெட் இன் பேஸ் இயர் 2012 இன்ட்டு 100. இது வந்து அவ்வளோதான். இந்த ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே வந்து இந்த ஆர்கனைசேஷன் வரும். இது வந்து